புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் வீதிக்கொரு மதுக்கடைகளும் மது பானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகையில் அமைந்துள்ள SP பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்பொழுது இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கின்றார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சம் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.